ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபிஸ் ஏ டு இசட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னையின் ஒரு மிக சிறந்த அடையாளம். இந்த பேரை கேட்டால் நிறைய பேருக்கு சென்னை அப்படின்றது எந்த இடம்னு தெரிய வந்துடும். நான் சொல்கிறது இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லங்க. இது அசோக் பில்லர் மெட்ரோ ஸ்டேஷன். சமீப காலத்தில் கட்டினாங்க இது. நான் சொல்கிறது அசோக் பில்லர் பெருசாக உருவாகிறதுக்கு முன்னாடி, 100 ஃபீட் ரோடு வரதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஒன்று இருந்தது. சென்னைன்னா இதுவும் ஒரு அடையாளம். அதுதான் உதயம் தியேட்டர். சவுண்ட் கேட்டே இருப்பீங்க, அந்த சவுண்ட் வந்துட்டே இருக்கும். இதுதான் அந்த உதயம் சந்திரன் சூரியன் தேட்டர் இடிச்சிட்டாங்க. நான் அந்த உதயம் தேட்டர் இடிக்கும் போது நான் இல்லை, ஆக்சுவலாக அதை நான் பார்க்க முடியல. ஆனால் இன்னைக்கு இந்த பக்கம் வந்தப்போ சந்திரன் சூரியன் அது இடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள், அந்த ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், உதயம் தேட்டர் ஸ்க்ரீனு ரொம்ப பெருசுங்க. ஸ்க்ரீனு ஃபஸ்ட்டு உதயம் தேட்டர் மட்டும் தான் இருந்தது. இது 1983 கட்டப்பட்ட தேட்டர். இது நெல்லை பிரதர்ஸ் அவங்கள கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் தான் சந்திரன் சூரியன் எல்லாம் வந்தது. தேட்டர் பாருங்க, என்ன மாதிரி ஒரு எவ்வளோ சூப்பர் ஹிட் மூவிஸ் இங்கே வந்திருக்கு. அந்த பேக்ரவுண்ட் மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் சமீப காலமாக தான் மினி உதயம் கட்டினாங்க. எத்தனை சூப்பர் ஹிட் மூவிஸ் இங்கே ஓடி இருக்கு. இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். உதயம் தேட்டர் ஸ்க்ரீன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் தெரியுமா? அது பிரம்மாண்டமாக இருக்கும். உட்காந்து பார்த்தா அப்படி தெரியும். அது எங்கே உட்காந்தா, கிட்ட உட்காந்தா கூட ஃபுல் வியூ தெரியும். இப்போ அதனுடைய பேக்ரவுண்ட் தெரியுது. இதுக்கு பின்னாடி தான் ஸ்க்ரீன் இருந்தது, அதுக்கு பின்னாடி தான் ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. சூப்பர் குவாலிட்டி. எவ்வளோ படங்க பார்த்துருக்கு. அதில் லாட் ஆஃப் மெமரிஸ் நிறைய இருக்குது. இது வந்து லேண்ட்மார்க்காகவே இருந்துக்கு நிறைய பேருக்கு. கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருங்க, இங்கே போவோம் அங்கே போவோம். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட், அந்த ப்ரைவேட்டாக பஸ் போகுது இல்லையா, அதெல்லாம் எங்கே போகுதுன்னா கொஞ்சம் கிட்ட வந்துருங்க, அங்கே தான் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது. இந்த தியேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து சிகப்பு சூரியன், ரஜினிகாந்த் சார் ஆக்ட் பண்ண படம். கடைசியாக வந்து புஷ்பா 2, அப்புறம் வேட்டையன், அப்புறம் அமரன், இதெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது 3 தான் லாஸ்ட் படம் நினைக்கிறேன், கடைசியாக வந்த படம். அதோட இந்த ரெக்கார்ட் முடியுது. பாருங்கள், வேல் விட்டுச்சு பாருங்கள். எவ்வளோ படங்க. ஆனந்த பூக்கொண்டேன்னு ஒரு படம். இந்த படத்தில் வந்து உதயம் தியேட்டரில் இதே தொலைச்சேன்னு ஒரு பாட்டு இருக்கும். உடையுது அச்சூ. பெரிய ஒரு 40 வருஷ சரித்திரம் ஒன்று இன்றைக்கி முடிவுக்கு வந்துருச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன், என்னடா நம்ம சேனலில் இதை போட முடியும். நான் சேனலில் இருந்தேன், அப்போது போட முடியும்னு ஃபீல் பண்ணேன். கரெக்டாக இன்றைக்கி வரும்போது இது சந்திரன் சொல்லி இடிக்கிறாங்க. எனக்கு நல்ல வியூ நம்ம வியூவர்ஸ்க்கு காமிக்கிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. 40 வருஷ சரித்திரம் இன்றைக்கி முடியுது. தான் சொல்லுவாங்களே, மாற்றம் ஒன்றே மாறுறது. இன்றைக்கி வந்து இதனுடைய இங்கே ஒன்று வரணும், இங்கே ஒன்று புதுசாக உருவாகணும், அது நடக்கணும்னு இருக்குது. பாருங்கள், இப்போ இது இடிஞ்சு முடிஞ்சுதா, லெஃப்ட் சைடில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, இங்கே ஒரு பில்டிங் உருவாயிருக்கு. ஒரு பக்கம் தரை மட்டமாக இருக்குது, ஒரு பக்கம் வானளாவிய பில்டிங் உருவாயிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாட்சிங் ஃபார் மை சேனல். See you soon. Bye. Take care.